வணக்கம். 2009 ஆண்டு ஜனவரி மாதம் இதே நாளில் கொழும்பில் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சந்தை வீரர் பட்டியலை நடாத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்விலே ஆரம்ப நிகழ்வாக மலரஞ்சலி மலர் மாலை அணிவித்து ஓகே. சும்மா தம்பி புதிய ஒரு போட்டோட அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே லசந்த விக்ரமதுங்க அவர்கள் கொலை செய்யப்பட்டு என்னுடன் 17 ஆண்டுகள் பூர்த்தியடைந்திருக்கின்றது. உண்மையில் லசந்த விக்ரமதுங்கவை பற்றி கூறப்போனால் அவர் ஒரு சிங்கள ஊடகவியலாளர்களாக இருந்தாலும் அவர் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக அனைத்து இன மக்களோடும் ஒன்றிணைந்து சேவை செய்த ஒரு நபர். உங்களுக்கு தெரியும், 2009 ஆண்டு இலங்கையின் பிரபல ஊடகமான சக்தி சிரச ஊடகங்கள் தாக்கப்பட்ட போது அன்று அந்த தாக்கப்பட்ட சம்பவ இடத்தில் சென்று பார்வையிட்டு வந்து அடுத்த நாள் அவர் சுட்டுக் கொல்லப்படுகின்றார். ஆனால் அவரது கொலையிலும் பல சந்தேகங்கள் இருக்கின்றது என்று அவரது உடலங்கூட தோண்டி எடுக்கப்பட்டு அந்த அந்த நீதிமன்றத்தில் கூட அவர் கூறிய ஒரு ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று நீதிமன்றத்தாலும் அந்த அறிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் இன்று இலங்கையில் பல ஊடகவியலாளர்களை இழந்திருக்கிறோம். அதில் எக்னலிகொட, லசந்த, சிவராம், சுவீரராஜன், நிமலராஜன் போன்று பல ஊடகவியலாளர்கள் இழந்திருக்கின்றோம். கடந்த ஆண்டு நாங்கள் சொல்ல வேண்டும், இந்த அரசாங்கம் கடந்த ஆண்டு லசந்த விக்ரமதுங்கவுக்கு நினைவு தினம் நடத்தும் இடத்துக்கு வந்து இவர்களுக்கான நீதியை வழங்குவோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இன்று இந்த அரசாங்கம் இந்த நாட்டில் ஆட்சி செய்து கொண்டு வருகின்றது. இந்த அரசாங்கத்தில் நாங்கள் கேட்கின்றோம், இந்த அரசாங்கம் தங்களது தேர்தல் வாக்குறுதியில் மக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் வழங்கிய வாக்குறுதி என்ன? ஊடகவியலாளர்களின் படுகொலைக்கு நாங்கள் நீதியை பெற்றுத் தருவோம் என்று கூறியிருந்தார்கள். இன்று நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கடந்து விட்டது. என்ன நீதி நீங்கள் பெற்று தந்திருக்கின்றீர்கள்? இந்த உங்களது இந்த இந்த லசந்த விக்ரமதுங்க அவர்களது மரணத்துக்கான விசாரணையை கூட இதுவரையில் நீங்கள் ஆரம்பிக்கவில்லை. நாங்கள் இந்த அரசாங்கத்துடன் கூறுகின்றோம், ஊடகவியலாளர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், ஊடக சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும். அதேபோன்று நீங்கள் தேர்தல் காலங்களில் வழங்கிய வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இல்லையானால் நாங்கள் இவர்களுக்கான நீதிக்கான போராட்டத்தினை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருவோம். காலாகாலமாக நாங்கள் உயிரிழந்தவர்களுக்காக நாங்கள் போராட்டங்களையும் நினைவு தினங்களையும் தான் நடத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த ஆட்சியிலாவது
ஒட்டுமொத்தமாக இலங்கையில் உயிரிழந்த அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் ஒரு நீதி கிடைக்க வேண்டும், நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதுக்கு மேல் இன்னொரு படி சென்று இவர்களுக்கான சர்வதேச விசாரணை ஒன்று கட்டாயம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை இவ்விடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், மட்டு ஊடக அமையம், கிழக்கு இலங்கை பத்திரிகையாளர் சங்கம் இணைந்து படுகொலை செய்யப்பட்ட சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியரும் ஊடகவியலாளரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான லசந்த விக்ரமதுங்க அவர்களின் 17வது ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வினை மட்டு ஊடக அமையத்திலே நடாத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த நாட்டிலே மிக மோசமாக நடைபெற்ற யுத்தம் வடகிழக்கிலே இருக்கின்ற ஒரு இனம் மிக கொடூரமாக அந்த யுத்தத்தின் ஊடாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற போது கொழும்பிலே இருந்து செய்திகளை வெளியிட்டு கொண்டிருந்த சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க மீது ஜனவரி 8ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு கல்கிரிசையில் இருக்கின்ற அவரது வீட்டிலிருந்து அவர் சண்டே லீடர் பத்திரிகை நிறுவனத்திற்கு செல்லுகின்ற போது அவர் வழியிலே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். உண்மையில் அவரது மார்பு பகுதியிலும் தலைப்பகுதியிலும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு அவர் உயிரிழந்திருந்தார். இந்த நிகழ்வானது உண்மையில் இந்த நாட்டிலே மிக கொடூரமான யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த அந்த காலத்திலே மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் ஆட்சியில் இருந்தபோது இந்த படுகொலை இடம்பெற்றிருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே சுமார் 47க்கு மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் 35 தமிழ் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு இதில் மிக முக்கியமாக கொழும்பிலே வைத்து படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் என்ற வகையிலே லசந்த விக்ரமதுங்க அவர்களும் ஊடகவியலாளர் தராக்கி சிவராம் அவர்களும் கொழும்பிலே வைத்து தான் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இவர்களின் படுகொலைகளுக்கான நீதிகள் இன்று வரை கிடைக்கவில்லை. உண்மையில் லசந்த விக்ரமதுங்க அவர்களின் படுகொலை சம்பந்தமாக அவருடைய மகள் அஹிம்சா அவர்கள் கடந்த வருடம் கூறியிருந்தார், புதிய அரசாங்கத்திலாவது எனது தந்தைக்கான நீதி விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. எனவே இந்த புதிய அரசாங்கத்தில் எனது தந்தைக்கான நீதி விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்று கூறியிருந்தார். ஆனால் அந்த நீதி விசாரணைகள் இன்று வரை ஆரம்பிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையில் ஒரு சோகமான செய்தி. உண்மையில் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்ட போது அந்த நீதி விசாரணைகளின்படி 2 கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஒருவர் ஒரு வாகன திருத்துனர், மற்றையவர் ஒரு இராணுவ புலனாய்வாளர். இந்த இருவரையும் அந்த நேரத்தில் விசாரணையின் போது கைது செய்திருந்தார்கள். அதிலிருந்த அந்த வாகன திருத்துனர் சிறைச்சாலையிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தார். அதேபோன்று